இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். அல்லைப்பட்டியில் சிறுவன் கொலை, சந்தேக நபர்களை விரைவாக கைது செய்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. அல்லைப்பட்டியில் 17 வயது சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை விரைவாக கைது செய்யுமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய பிரதான இடத்தை பிடித்திருக்கின்றது. எங்களுடைய செய்திகள் வரிசையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலில் நாங்கள் பார்த்திருந்த வலம்புரி பத்தினுடைய செய்தியிலே அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. அடுத்து ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஜூலை மாதம் வரை எரிபொருள் கையிருப்பு. புதிய எரிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக்கு என்கிற செய்தி. ஹோர்முஸ் நீர்நிலையில் ஈரான் கப்பல்கள் மீது தாக்குதல் நடாத்துக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பணிப்பு என்ற தலைப்பில் காணப்படுகின்றது. மன்னாரில் ஜானை தாக்குதல் ஒருவர் உயிரிழப்பு. வடமானம் உட்பட 21 மாவட்டங்களுக்கு வெப்பநிலை எச்சரிக்கை என்கிற செய்தி. வடக்கில் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக மணல் விநியோகிக்க ஏற்பாடு, பொதுவான நடைமுறை அமுலாக்குமாறு ஆளுநர் பணிப்பு. நாவற்குழியில் பட்டா மோதி குடும்பஸ்தர் பலி. உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் இறுதி தினம் இன்று என்ற ஒரு செய்தி. வவுனியா தாண்டிக்குளத்தில் ரயிலுடன் ஆட்டோ மோதி விபத்து, பெண் உயிரிழப்பு. சாவச்சேரியில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு போன்ற செய்திகள் இன்றைய முன்பக்கத்திலே காணப்படுகின்ற முக்கிய செய்திகள். உட்பக்கத்திலே நாங்கள் வலம்புரியை பார்க்கின்ற பொழுது, சிங்களம் தமிழ் மொழியில் அரசு சேவை முன்னெடுக்கப்படுகிறதா என ஆராய்க நீதி அமைச்சர் ஹர்ஷன அதிரடி உத்தரவு என்கிற செய்தி. வெதுப்பக விற்பனையில் சுகாதார சீர்கேடு, 4 அபராதம். முச்சக்கரவண்டி விபத்து, மாணவன் படுகாயம் என்கிற செய்தி. ககதுடுவர் இலாவல சந்தியில் ஆண்டு பொதுக்கூட்டம். வடமான வங்கி ஓய்வுநிலை வங்கியாளர் நலம்புரி சங்கத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் என்கிற செய்தி. நாளை சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு KKS வீதி மனோரா சினிமா திரையரங்கு அருகில் அமைந்துள்ள வன்னை நாவல் மகாவித்தியாலய மண்டபத்தில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி. ஏனைய செய்திகளை பார்த்தால், மின்தடை ஏற்படாது உறுதியளித்தார் அமைச்சர். பிரதிக்கல்வி அமைச்சர் பயணித்த வாகனம் விபத்து என்கிற செய்தி. முறையான தடுப்பூசி திட்டத்தினால் இளைஞர்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு. 9500 மெட்ரிக் டன் டீசலுடன் இலங்கை வரும் கப்பல் என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. லக்னோவை வீழ்த்தி முன்னேறிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி என்ற ஒரு செய்தியும் இந்தியன் பிரீமியர் லீக் தொடர்பான செய்தி. 6வது ஆசிய கடற்கரை விளையாட்டு விழா சீனாவில் கோலாகலமாக ஆரம்பம். இலங்கையில் மீண்டும் தலைதூக்கியுள்ள தட்டம்மை. இலங்கையில் முன்னர் வெற்றிகரமாக ஒழிக்கப்பட்ட தட்டம்மை நோயானது மீண்டும் தலைதூக்கியிருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர் என்கிற செய்தி. நாவலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. சபாநாயகரை சந்தித்த பிரான்ஸ் செனட் தூதுக்குழு. இலங்கைக்கு கிடைத்த பல மில்லியன் டாலர்கள் என்கிற செய்தி. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பேரில் பாரிய நிதி மோசடி, போலீசார் எச்சரிக்கை. முட்டையின் விலையில் வீழ்ச்சி, மசக எண்ணெய் விலை அதிகரிப்பு போன்ற செய்திகளும். யாழ்ப்பாணம் பண்ணை கோட்டையம்பதி ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலய அதிசுந்தர நூதன பஞ்சதள ராஜகோபுர மணிமண்டப மகா கும்பாபிஷேகம் நேற்றைய தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று படத்துடன் கூறிய ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண திரைப்படக் கழகத்தின் 28வது சிங்கள திரைப்பட காட்சி சத் சமுதுர 7 கடல்கள் பேராசிரியர் ஸ்ரீ குணசிங்க நெறியாளிகள் எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு இலக்கம் 18/2 அம்மன் வீதி பலாளி வீதியில் உள்ள வீனஸ் மருத்துவமனை அருகில் கந்தன்மடத்தில் அமைந்துள்ள எங்கட புத்தகங்கள் இல்லத்தில் திரையிடப்பட அனுமதி இலவசம் என்ற ஒரு செய்தி திரையிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பருத்துறை ஆதார வைத்தியசாலை சிற்றுண்டிச்சாலை மூடப்பட்டுள்ளமையால் நோயாளர்கள் பாதிப்பு என்கிற செய்தி. அம்பாள்புரம் தமிழ் வித்தியாலயத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மதுபோதையில் சாரத்தியம் 90,000 தண்டம். நஞ்சு மாலை சிறுகதை பனவல் வெளியீடு போன்ற செய்திகளும். மத்திய கிழக்கு போர் ஐரோப்பா வரை பரவுகிறது, துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் எச்சரிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி. டென்மார்க்கில் நேருக்கு நேர் மோதிய தொடர்ந்துகள், பலர் படுகாயம் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஆர்வத்துடன் வாக்களித்த பிரபலங்கள் என்று சொல்லி பிரபலங்களுடைய படங்களுடன் கூடிய செய்திகளை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்களுக்கு இனிப்பு கொடுத்து வரவேற்கும் ரோபோ. கோவையில் வாக்குச்சாவடியில் இவ்வாறான ஒரு சம்பவம், அது தொடர்பான படமும் காணப்படுகின்றது. இங்கிலாந்து பாடசாலைகளில் கைபேசி பயன்பாட்டுக்கு தடை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. சரக்கு கப்பல்களை தாக்கியது ஈரான். ஹோர்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் பதற்றம். போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரானில் நிறைவேற்றப்படும் மரண தண்டனைகள் என்கிற செய்தி. அடுத்தடுத்து பதவி விலகும் அதிகாரிகள் ரம்பிக்கு தொடரும் சோதனை போன்ற செய்திகளும் இங்கே இடம் பிடித்திருக்கிறது. நடமாடும் வியாபாரத்துக்கு தடை, பருத்தித்துறை பிரதேச சபையில் தீர்மானம். உரும்பிராய் பரத்தை புலம் கருணைமிகு ஸ்ரீ கருணாகர பிள்ளையார் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் இதுவரை 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:05 தொடக்கம் 10:42 மணி வரை நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி. யாழ் வயாவலான் மத்திய கல்லூரிய இல்லமைவுன திறனாய்வு போட்டி நாளை 25ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு கல்லூரி மைதானத்தில் இடம்பெறும். கடலட்டை பிடித்த 10 பேருக்கு 40,000 ரூபாய் தண்டம் என்கிற ஒரு செய்தி. SAG ஆல் இண்டியர்ஸ் அமைப்பின் ஏற்பாடில் ரத்தம் கொடுப்போம் உயிரை காப்போம் என்ற துணைப்பொருளில்
இரத்த தான முகாம் நாளை 25ஆம் தேதி சனிக்கிழமை நாயன்மார்கட்டு பாரதி சனசம் நிலையத்தில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற இருப்பதாக ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. பச்சிலைப்பள்ளி மாசார் பிள்ளையார் அறநெறி பாடசாலையின் ஏற்பாட்டில் பண்டிகைகளை கொண்டாடுவோம் பகிர்ந்து உண்போம் எனும் துணைப்பொருளில் சித்திரை புத்தாண்டு நிகழ்வு மாசார் பொதுநோக்கு மண்டபத்தில் அண்மையில் சிறப்பாக இடம்பெற்றது என்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சைபர் குற்றவாளிகளால் நிதியமைச்சிலிருந்து அபகரித்த பணத்தை மீளப்பெற நடவடிக்கை, 3 கிலோ ஹெரோயினுடன் பாதாள குழு உறுப்பினர் கைது, வவுனியா அஞ்சல் அலுவலகத்தில் தங்கி கிடக்கும் சாரதி அனுமதி பத்திரங்கள், தொலைபேசியில் உரையாடியோர் மின்னல் தாக்கி மரணம் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. இறுதி பக்கத்தை பார்த்தால் உயிர்த்தஞான தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானவிடம் வாக்குமூலம் தீவிரம் காட்டுகிறது சிஏடி போன்ற செய்திகள் இவை இன்றைய வலம்புனுடைய முக்கிய செய்திகள். தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாட்டு பத்தினுடைய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக ரணில் ராஜபக்ச சஜித் போன்றோர் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, டான் விசேட செவ்வியல் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. மீண்டும் ஒருமுறை இந்த நாட்டில் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச சஜித் போன்றவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அவர்கள் ஆட்சி அமைக்கும் நிலையில் இப்போது இல்லை. ஆகையால் தமிழ் மக்கள் பயப்பட தேவையில்லை. இவ்வாறு தெரிவித்தார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக் என்ற பிரதான தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நிலக்கரி ஊழல் விவகாரம் முழு அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும், பேராசிரியர் GL பீரிஸ் வலியுறுத்து என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தி. தமிழக சட்டசபை தேர்தலில் வரலாறு காணாத சாதனை, தமிழ்நாட்டின் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. தேர்தல் ஆணையத்தின் உத்தேச வாக்குப்பதிவு தரவுகளின்படி சுமார் 85% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தல்களில் பதிவான வாக்கு விகிதத்தில் இதுவே அதிகம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டிய நிதியே ஊடுருவிகளின் கணக்குகளுக்கு பிரதி நிதியமைச்சர் விசேட அறிக்கை. நிதியமைச்சின் கீழ் இயங்கும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் கணனி கட்டமைப்புக்குள் அங்கீகரிக்கப்படாத நபர் பிரவேசித்து முன்னெடுத்த நிதி திருட்டு சம்பவம் தொடர்பில் சட்ட அமுலாக்க நிறுவனங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதி நிதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, இலங்கையின் பணம் செலுத்தலில் முறைகேடு நடந்ததை உறுதி செய்துள்ள ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய தொகைகளில் உள்ள முறைகேடுகள் குறித்து தூதரகமும் இலங்கையின் நிதி அமைச்சும் அறிந்திருப்பதாக இலங்கையில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரக குழு உறுதிப்படுத்தியிருக்கின்றது என்ற அந்த செய்தி. சாவகச்சேரி விபத்தில் ஒருவர் பலி என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், அரசு உத்தியோகத்தர்களின் மொழி அறிவு குறித்து மீளாய்வு, நீதி அமைச்சர் கரிசன நாணயக்கார கோரிக்கை. மொழிகளை கற்றுக்கொள்ளும் அரசு உத்தியோகத்தர்களின் மொழி அறிவு குறித்து மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என நீதி அமைச்சர் கரிசன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். தேசிய மொழி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் அமைச்சருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, அபகரிக்கப்பட்ட $2.5 மில்லியன் மீண்டும் பெற்றுக்கொள்ள அரசு முயற்சி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அலைப்படி சூட்டில் சிறுவன் மரணம், சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், சசீந்திர ராஜபக்சவை கைது செய்ய உத்தரவு, $20 லட்சம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், திருகோணமலை எரிசக்தி மைய திட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படாது, இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள எரிவாயு குழாய் மற்றும் திருகோணமலை எரிசக்தி மைய திட்டங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு பதிலாக 3ஆம் தரப்பிடம் கடன் செலுத்திய அரசு உடனடி விசாரணை நடாத்த கோருகின்றார் ஜனாதிபதி சட்டத்திரணி மைத்ரி குணரத்ன என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக தீப செல்வனின் புத்தகங்கள், சுதந்திர இலங்கை அதன் 78 வருட கால வரலாற்றில் தென்னிலங்கை இளைஞர்களின் 2 ஆயுத கிளர்ச்சிகளையும் இனப்பிரச்சனையின் விளைவான 3 தசாப்த கால உள்நாட்டு போரையும் கடந்து வந்திருக்கின்றது. இவற்றில் மாண்டு போனவர்களின் எண்ணிக்கை இன்று வரை சரியாக தெரியாது. பாதிக்கப்பட்ட மக்களின் மனங்களில் இருந்து அவல அனுபவங்கள் மறைந்து போகவும் இல்லை. ஆயுத கிளர்ச்சிகளுக்கு தலைமை தாங்கிய ஜனதா விமுக்தி
பெரமுன தேசிய மக்கள் சக்தி என்ற புதிய அவதாரத்தில் அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றது என்றாலும் பெரும்பான்மையின் இளைஞர்களின் பிரச்சனைகள் முடிவுக்குள் வந்துவிடவில்லை. உள்நாட்டு போரில் விடுதலை புலிகள் இயக்கம் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு 17 வருடங்கள் கடந்துவிட போகின்ற நிலையிலும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு இன்னமும் காணப்படவில்லை. 38 வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவின் நேரடி தலையீட்டை தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபைகளும் கூட இதுவரையில் முறையாக இயங்கவில்லை என்று இன்றைய கால இன அடக்குமுறைகள் பற்றி பேசுவதாக இளநாட்டு பத்திரிகையாசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வடக்கில் மணல் விநியோகத்திற்கு பொதுவான நடைமுறை அவசியம், ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு மே 29ற்கு ஒத்திவைப்பு. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை மே மாதம் 29ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு போலீஸ் ஆட்சேர்ப்பு வயது எல்லை, சமூக வலைதள தகவல்கள் பொய், போலீஸ் தலைமையகம் விளக்கம். இலங்கை போலீஸ் திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ள பயிலுனர் அதிகாரிகளின் வயது எல்லை தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் குறித்து போலீஸ் தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இலங்கை போலீஸ் சேவையின் பயிலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள், பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் சாரதி ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி இடப்பட்ட 2482 இலக்க அரசு வர்த்தமானி அறிவித்தல் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும், தாளையடி குடிநீர் தீவகம் வருகை இணைப்புகளை பெற்றுக்கொள்வதில் வேலணை பிரதேச மக்கள் மும்முரம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் இலங்கை பிரஜைகளின் ஆயுட்காலம் அதிகரிப்பு, சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. தேசிய தடுப்பூசி திட்டத்தின் மூலம் கடந்த 15 ஆண்டுகளில் இந்த நாட்டு மக்களின் ஆயுட்காலம் அதிகரித்திருக்கின்றது என்று சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், லொரியில் இருந்து கொட்டிய கற்கள் வீதி போக்குவரத்துக்கு பாதிப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக போலீஸ் அதிகாரி படுகொலை, குற்றவாளிக்கு மரண தண்டனை. பத்தேகம பகுதியில் சுற்றிவளைப்பு ஒன்றுக்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தரை படுகொலை செய்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 18 ஆண்டுகால நீண்ட வழக்கு விசாரணைக்கு பின்னர் பலப்பட்டிய மேல் நீதிமன்றத்தால் நேற்று முன்தினம் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும், மாகாண குறியீடு அற்ற புதிய வாகன இலக்க தகடுகள் மே மாத இறுதியில் விநியோகம். புதிய வாகனங்களுக்கான தரப்படுத்தப்பட்ட பதிவு இலக்க தகடுகளை எதிர்வரும் மே மாத இறுதியிலிருந்து விநியோகிக்க முடியும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு திணைக்கள அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்த போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் கணனி அமைப்புக்குள் ஊடுருவிகள் ஆரம்பமாகியது, விசேட விசாரணை, நீதி அமைச்சின் முறைப்பாட்டை அடுத்து மின்தடை அமல்படுத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், தாண்டிக்குளத்தில் விபத்து, வயோதிப்பு பெண் உயிரிழப்பு, ரயிலுடன் மோதியது ஓட்டோ என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தங்கிய செய்தியும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக புலந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரலுடைய இன்றைய பிரதான தலைப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, $2.5 மில்லியன் திருட்டு, துரித விசாரணைக்கு ஜனாதிபதி உத்தரவு, வதந்தி பரப்பும் எதிர்க்கட்சி ரகசிய விசாரணைகள் ஆரம்பம் என்ற தலைப்பிலேயே காணப்படுகின்றது இன்றைய யாழ் தினக்குரலுடைய பிரதான செய்தி. 4 வர்த்தகர்களுக்கு ரூபாய் 80,000 தண்டம் என்கிற செய்தி. சுகார சீர்கேட்டுடன் வெதுப்ப உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்தமைக்காக உடுவில் சுகார வைத்திய அதிகாரி பகுதிகளில் மாகாண குறியீடுகளற்ற வாகன தகடுகள் மே மாதத்தில் விநியோகம் என்கிற செய்தி. தேசிய தடுப்பூசி திட்டத்தால் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளது என்கிற செய்தி. திருடப்பட்ட நிதியை மீளப்பெற முயற்சியாம் நிதியமைச்சு விளக்கம். சிலங்கை ஏர்லைன்ஸ் பேரில் நிதி மோசடி, போலீசார் எச்சரிக்கை. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி நெடுந்தீவு என்று கவனிப்பு போர் கண்டுகொள்வார்களா உயர் அதிகாரிகள் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. நுணாவில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. ரயிலுடன் மோதிய முச்சக்கரவண்டி வயது பெண் உயிரிழப்பு, சாரதி ஆபத்தான நிலையில். சீன நாணயத்தை பயன்படுத்தி ரஷ்யாவிடமிருந்து மச எண்ணெய் கொள்வனவு. பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள், ஊடகங்களுக்கு நலிந்த அறிவுரை. எல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூடு, சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. இது தினக்குரலுடைய முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளுக்குள் நாங்கள் செல்லலாம். கொள்கலங்கள் விடுவிப்பு, ஜனாதிபதியும் சபாநாயகரும் உடனடியாக தலையிட வேண்டும் என்கிற செய்தி. வெளிநாட்டு கடன்களை மீளச் செலுத்துதல் முறைகேடு தொடர்பில் விசாரணை நடாத்த கோரி போலீஸ் மா அதிபரிடம் முறையீடு. தந்தை செல்வாவின் நெவஞ்சலியும் நெவு பேரையும் நாளை மறுதினம். குப்பைக்கு வைத்த தீயால் கட்டைக்காட்டில் வீடு தீக்கிரை. மணல் பகிரங்க இட விற்பனை சாவச்சேரி நீதவான் நீதிமன்றில் என்கிற செய்தி.
காலை 9 மணிக்கு இது இடம்பெற இருக்கின்றது. நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை. சந்தையில் முட்டை விலையில் வீழ்ச்சி என்கின்ற ஒரு செய்தி. ஓய்வுநிலை வங்கிகள் நலம்புரி சங்க பொதுக்கூட்டம். அதே போன்று ஏனைய உட்பக்க செய்திகளை நாங்கள் இணைத்தால் நாட்டில் மின்தடை ஏற்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என்கிற செய்தி. நெடுந்தீவு தனித்துவத்துடன் வாழ்வதற்கு வழிவகுக்கப்படும் யாழ் ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளர். 21 மாவட்டங்களில் இன்று வெப்பநிலை எச்சரிக்கை. அத்தியாவசிய பொருட்களின் சில்லறை விலைகள் வெளியீடு என்று சொல்லி ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லை போட்டியில் வவுனியா நாகராஜா வித்தியாலயம் 2ஆம் இடம். அஞ்சல் அலுவலகத்தில் தேங்கி கிடக்கும் சாரதி அனுமதி பத்திரங்கள் உரிமையாளர்களுக்கு அவசர அழைப்பு. உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்துக்கும் மணல் விநியோகத்தில் பொதுவான நடைமுறை அறிமுகப்படுத்துமாறு ஆளுநர் பணிப்புரை. அச்சுவேலி சூசியப்பர் ஆலய வருடாந்த திருவிழா என்கிற செய்தியும் காணப்படுகிறது. ஒளிபாய்ச்சி மீன்பிடியில் ஈடுபட்ட 3 படகுடன் கைது. சான்றிதழின்றி வாகனம் செலுத்திய நபருக்கு 90,000 ரூபாய் அபராதம். துணுக்காய் அம்பலபுரம் தமிழ் வித்தியாலயத்துக்கு ரவீரன் எம்பி 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு என்கிற செய்தி. போதைப் பொருட்களுக்கு எதிரான பிரதேச மட்ட செயற்பாட்டுக்குழு பச்சிலைப்பள்ளியில் அமைப்பு. வியாபார முகாமைத்துவ மாணிக்க கிணறிக்கு மாணவர்களிடமிருந்து விண்ணப்பம் கோரல் என்கிற செய்தி. காட்டுச்சாணி தாக்குதல் மன்னாரில் ஒருவர் உயிரிழப்பு. வான்மை விருத்தி செயலமர்வு வலிகாமம் கல்வி நிலையம் நடாத்துகின்ற தரம் 6 முதல் 9 வரையான 2ஆம் தேசிய மொழி சிங்கள பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான வான்மை விருத்தி செயலமர்வு இன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு வலிகாமம் வலய கல்வி அலுவலக கேட்போர் கூடத்திலேயே நடைபெற இருப்பதாக அந்த செய்தி. SAJ வாலண்டியர்ஸ் அமைப்பின் இரத்த தான முகாம் என்கிற செய்தி. எமது வரலாற்று நாயர்களின் தியாக தடங்களை இளைய தலைமுறையிடம் சேர்ப்பது தார்மீக கடமை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். மன்னாரில் இடம்பெற்ற வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்பயிற்சி கண்காட்சி. ஞானச்சுடர் இதழ் வெளியீடு என்கிற செய்தி. அபாயம் மருத்துவ சேவைக்கான 150,000 ரூபாய் நன்கொடை. நெடுந்தீவுக்கான தனியார் போக்குவரத்து சேவைகள் இன்று இடம்பெறாது என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தால் சாக்லேட் கொடுத்து வரவேற்ற ரோபோ கோவையில் ஓட்டுச்சாவடியில். திருமண கோலத்தில் வாக்களித்த புது தம்பதி காஞ்சிபுரத்தில். நிதி முறைகேடு குற்றச்சாட்டு நேபாள உள்துறை அமைச்சர் ராஜினாமா. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆர்வத்துடன் சென்று வாக்களித்த மக்கள். 2 கப்பல்களை கைப்பற்றிய ஈரான் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. இவை இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியமான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது. ஹோர்முஸை எப்படி பாதுகாக்கலாம் 30 நாடுகளின் இராணுவ தளபதிகள் ஆலோசனை போன்ற செய்திகளும். ஈரான் போர் நிறுத்தம் காலை வரை நீடிப்பு அறிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி. இவை முக்கிய செய்திகளாக உட்பக்கத்திலே காணப்படுகிறது. இந்த செய்திகளுடன் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளை நிறைவு செய்து கொண்டு அடுத்த